வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பங்குச் சந்தையில் முதலீடு செய்து 17 லட்சம் ரூபாயை இழந்த நபர் கடந்த 2 நாட்களில் 6 பேர் ஏமாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். தடுப்பு கட்டையில் மோதி அரசு பேருந்து விபத்து, ஓட்டுநர் பலி, 40 பேர் படுகாயம். 2021ஆம் ஆண்டு இரட்டை கொலை வழக்கு, குற்றம் சாட்டப்பட்ட 29 பேரும் விடுதலை. நிறுத்தப்பட்ட சேவல் சண்டை மீண்டும் தொடங்கியது, 100க்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் புதிய திருப்பணிக்குழு நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனை சந்தித்து அவரது தலைமையில் பதவியேற்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட்டை பகுதியில் சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட திருப்பணிக்குழுவின் பதவியேற்பு விழா பெத்துசெட்டிப்பேட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக இந்து சமய நிறுவனங்கள் மற்றும் வக்ஃப் துறை சார்பாக புதிய திருப்பணிக்குழு நிர்வாகிகள் அமைக்கப்பட்டு அதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து புதிய திருப்பணிக்குழு நிர்வாகிகள் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்கள் தலைமையில் பதவியேற்றுக் கொண்டனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களுக்கு புதிதாக பதவியேற்றுக் கொண்ட திருப்பணி குழுவினர் பொன்னாடை அணிவித்து தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பணி குழுவினருக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் எம்எல்ஏ அவர்களின் முன்னிலையில் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். இத்திருப்பணிக்குழுவின் உறுப்பினர்களால் ஆலயத்தின் மீது உள்ள வழக்குகள் சம்பந்தமாக ஆலய நிர்வாகியுடன் இணைந்து செயல்படுகிறோம். மேலும் நாங்கள் இக்கோவிலின் பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் ஆகியவற்றை ஆகம விதிப்படியும் இதற்கு முன் பெரிய சிறப்பாக செய்திருப்பதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
புதுச்சேரியில் இரட்டை கொலை வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜரான 29 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் மட்டும் ஆயுத தடை சட்டத்தின் கீழ் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாம் ரவி. இவர் மீது கொலை உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இவரது நண்பர் அந்தோணி. இருவரும் கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வானரப்பேட்டை அலைன்வீதி சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது கூட்டாக வந்த சிலர் அவர்கள் மீது வெடிகுண்டு வீசினர். இதில் அந்தோணி உயிரிழந்தார். அங்கிருந்து தப்பி ஓடிய பாம் ரவியை அந்த கும்பல் வெட்டியதில் அவரும் உயிரிழந்தார். இது தொடர்பாக புதுச்சேரி மர்டர் மணிகண்டன் உள்ளிட்ட 31 பேர் மீது முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதில் மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் ஒருவர் தலைமறைவாகிவிட்டார். எனவே 30 பேர் கைதான நிலையில் ஒருவர் கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து 29 பேர் மீது புதுச்சேரி 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அரசு தரப்பில் கூடுதல் அரசு வழக்கறிஞர் ரங்கநாதன் ஆஜரானார். வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் கூடுதல் அமர்வு நீதிபதி பொறுப்பு வகிக்கும் புதுச்சேரி மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட காலாப்பட்டு சிறையில் இருக்கும் மர்டர் மணிகண்டன் உள்ளிட்ட 29 பேர் வெள்ளிக்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டனர். ஆனால் தீர்ப்பு சனிக்கிழமை தள்ளி வைக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 29 பேரும் நீதிமன்றத்தில் சனிக்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டனர். இதையடுத்து இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்படுவதாக நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 5வது குற்றவாளியாக கூறப்பட்ட தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த பிரேம் என்பவர் ஆயுதம் வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். தவில் மேலம் அனுப்புவதாக கூறி இணையதளம் மூலம் 22,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி பாகூரை சேர்ந்தவர் அஸ்வின். இவர் கோவில் திருவிழாவிற்காக தவில் மற்றும் நாதஸ்வரத்தை இணையத்தில் தேடியுள்ளார். அப்போது குறிப்பிட்ட செயலியில் தவில் மேலும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்டவருக்கு தவில் மேளத்திற்காக 22,000 ரூபாய் முன்பணமாக இணைய வழியில் அஸ்வின் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் குறிப்பிட்ட தேதியில் நாதஸ்வரம் மேளம் அனுப்பவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் கோரிமேடு பகுதியில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் சென்னை கொரட்டூரை சேர்ந்த 52 வயதான ஜெயக்குமார் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் கைது செய்தனர். கைதான ஜெயக்குமார் மேலும் 7 பேரை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அவரிடமிருந்த 30ற்கும் மேற்பட்ட வங்கி புத்தகங்கள், காசோலைகள், 20 கைபேசி சிம் கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பெரியகாட்டுப்பாளையம் அனுகிரக அபார்ட்மெண்ட் அருகில் அரங்காநல்லூர் கருப்பட்டி காபி கடை திறப்பு விழா நடைபெற்றது. கடலூர் பாண்டி மெயின் ரோட் பெரியகாட்டுப்பாளையம் அனுகிரகா அபார்ட்மெண்ட் அருகில் அலங்காநல்லூர் கருப்பட்டி காஃபி கடையின் 70வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நவசக்தி டவுன்ஷிப் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டர் டாக்டர் மணிரத்னம் அவர்கள் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உஷா மணிரத்னம் ஆகியோர் ரிப்பன் வெட்டி அலங்காநல்லூர் கருப்பட்டி காஃபி கடையில் 70வது கிளையை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர். மணிரத்னத்திற்கு நிர்வாகத்தின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அலங்காநல்லூர் கருப்பட்டி காஃபி கடையில் பால், காஃபி, தேநீர், சிறுதானிய நெய் லட்டு, சுவையூட்டிகள், இனிப்புகள், நாட்டு சர்க்கரை காஃபி, சுக்கு காஃபி, கருப்பு காஃபி, கம்பு நெய் லட்டு, பாசிப்பயிறு லட்டு, திருநெல்வேலி அல்வா, கருப்பட்டி அல்வா, எள்ளு வெங்காய முறுக்கு சேவு, புதினா மிக்சர், ராகி ஓமப்பொடி, கருப்பட்டி வெல்லம், மேலும் அனைத்து இனிப்பு வகைகளும் சுவை மிகுந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கருப்பட்டி வெல்லத்தால் தயார் செய்யப்படுவதால் சுவையானதாகவும் உடல்நிலைக்கு உகந்ததாகவும் உடல்நிலைக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கருப்பட்டிகளால் தயார் செய்யப்படுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் துரித உணவுகளாக எங்களது அலங்காநல்லூர் கருப்பட்டி காஃபியின் உணவு பண்டங்கள் இருக்கும் என அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தெரிவித்தார்.
புதுச்சேரியில் நிறுத்தப்பட்டிருந்த சேவல் சண்டை நீதிமன்ற அனுமதி அடிப்படையில் மீண்டும் தொடங்கியது. புதுச்சேரியில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சேவல் சண்டை உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வந்தன. ஆனால் விலங்கினங்கள் துன்புறுத்தப்படுவதாக கூறி சேவல் சண்டை பல ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து சேவல் சண்டையை நடத்த கோரி புதுச்சேரியை சேர்ந்தவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதன்படி சில நிபந்தனைகளுடன் சேவல் சண்டையை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதையடுத்து மேட்டுப்பாளையத்தில் வெற்று கால்களுடன் சேவல் சண்டை சனிக்கிழமை தொடங்கியது. இதில் தமிழகம், புதுவை, கேரளம், கர்நாடகம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான சேவல்கள் பங்கேற்றன. சேவல் சண்டை போட்டிகளை சின்னத்தம்பி ஏற்பாடு செய்திருந்தார். சேவல் சண்டை போட்டி இன்றும் நடைபெற்றது. போட்டியில் வென்ற சேவல் உரிமையாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பங்குச்சந்தை மூலமாக அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி 17.15 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் பாலாஜி. இவர் இணையதளம் மூலம் மணப்பெண் தேடியுள்ளார். அப்போது இவரை தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத பெண் நன்றாக பேசி பழகியுள்ளார். இந்த நிலையில் இணையதளம் மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என அந்த பெண் ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய பாலாஜி பல தவணையாக 17.15 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். ஆனால் அவரால் லாபத்தையும் முதலீட்டையும் பெற முடியவில்லை. இதையடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முயன்றபோது அவரது கைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாலாஜி இதுகுறித்து இணைய வழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதேபோல் புதுச்சேரியில் கடந்த ஓரிரு நாட்களில் மட்டும் முதலியார்பேட்டையை சேர்ந்த வசுந்தரா என்பவர் 7.27 லட்சம் ரூபாய், அரியாங்குப்பத்தை சேர்ந்த அம்ரேஷ் 85,000 ரூபாய், வில்லியனூர் பகுதியை சேர்ந்த பெரியசாமி 80,000 ரூபாய், வம்பாக்கீரபாளையம் பகுதியை சேர்ந்த காவ்யா 80,000 ரூபாய் மற்றும் லாஸ்பேட்டையை சேர்ந்த வைத்தி என்பவர் 80,000 ரூபாய் என பலர் 27 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக பணத்தை இழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஈச் ஃபவுண்டேஷன், ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷன், லவ்லி கிட்ஸ், மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளை மற்றும் அனைத்து சமூக கூட்டமைப்பு இணைந்து மாபெரும் கண் சிகிச்சை முகாம் நடத்தினர். ஈச் ஃபவுண்டேஷன், ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷன், லவ்லி கிட்ஸ், மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளை மற்றும் அனைத்து சமூக கூட்டமைப்பு இணைந்து மாபெரும் கண் சிகிச்சை முகாமை புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளியில் நடத்தியது. கண் சிகிச்சை முகாமை தலைமையேற்று வழிநடத்திய கலைமாமணி மருத்துவர் தமிழ்வாணன் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை செய்தார். ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஜான் பீட்டர், மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் கீர்த்தி ஆகிய இருவரும் இணைந்து நிகழ்ச்சிக்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வீராம்பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சத்தியமூர்த்தி முன்னிலையில் கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்து சமூக கூட்டமைப்பின் தலைவர் சித்தானந்தம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். சமூக கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்வில் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளையின் சார்பாக வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். பின்னர் கண் பரிசோதனை செய்யப்பட்டவர்களுக்கு சொட்டு மருந்துகள் வழங்கப்பட்டன. கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் அனைத்து சமூக கூட்டமைப்பு தலைவர்கள் கோவிந்தராஜ், ஜோஸ்பின், சரவணன், ஐயனார், பிரமிளா, பிரியா ஆகியோர் நன்றியை தெரிவித்தனர். முகாமில் பள்ளி ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
இந்தியன் ரெட் கிராஸ் புதுச்சேரி கிளை சார்பில் தீ விபத்தில் வீட்டை இழந்த குடும்பத்திற்கு சமையல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை தெற்கு அணைக்கரை வீதியில் வசிக்கும் மணிமொழி வீடு தீ விபத்தால் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சார்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சமையல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சேர்மன் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், ஆயுட்கால உறுப்பினர்கள் சங்கர நாராயணன், கந்தசாமி மற்றும் தன்னார்வலர்கள் இந்த உதவியினை வழங்கினர். கொடுங்க சார், கொடுங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தருமபுரி பெயர் பலகை திறப்பு விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பங்கேற்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலை தர்மாபுரி கோவில் திடலில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு தலைவர் முருகன், ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மாபுரி கௌரவ தலைவர் குமணன், தலைவர் கண்ணன், செயலாளர் ரமணன் மற்றும் அறங்காவல் குழுவினர், முக்கிய நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மாபுரி நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். யூனிஃபார்ம் போட பசங்க போட்டோ அண்ணா, ஒரு நிமிஷம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மூங்கில்பட்டு, தண்டராம்பட்டு பகுதியில் புதுச்சேரி திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து மூங்கில்பட்டு, தண்டராம்பட்டு பகுதியில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா ஆலோசனையின்படி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, பொதுக்குழு உறுப்பினர் இளம்பரதி, தொகுதி பொருளாளர் ஜோதி, மண்ணாடிப்பட்டு தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஜெயமுருகன், காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவு சரோ என்கிற சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் 3 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். பட்ஸ் ஆஃப் ஹெவன் மனநலம் குன்றிய முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் சார்பாக போர்வை வழங்கப்பட்டது. பட்ஸ் ஆஃப் ஹெவன் மனநலம் குன்றிய முதியோர்கள் பராமரிக்கப்பட்டு வரும் முதியோர் இல்லத்தில் வசிக்கும் முதியோர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் சார்பாக 60 போர்வைகள் கோவிந்தராஜ் மூலம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஜோன் 26 இருந்து செந்தில் நாராயணன் கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் தலைவர் சந்திரசேகரன், செயலாளர் மோகன்ராஜ், பொருளாளர் பிரகாஷ், செயலாளர் கிருபாகரன், உறுப்பினர்கள் குணசேகரன், சுந்தரவனதன், சண்முகநாதன், ஜெயக்குமார், ராதாகிருஷ்ணன், குணசேகரன், மஞ்சுநாத், ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓகே சார், சாப்பிடுங்க சார். ரெட்டிச்சாவடி அருகே தடுப்பு கட்டையில் அரசு பேருந்து மோதி கவிழ்ந்து விபத்து, ஓட்டுநர் பலி, 40 பேர் படுகாயம். சென்னை பேருந்து நிலையத்திலிருந்து வேதாரண்யத்திற்கு தமிழக அரசு பேருந்து ஒன்று இரவு 11 மணியளவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிளம்பியது. பேருந்தை நாகை மாவட்டம் வேதாரண்யம் பச்சையப்பன் தெருவை சேர்ந்த ராஜா என்பவர் ஓட்டி வந்தார். நடத்துனராக நாகை மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பணியில் இருந்தார். இந்த நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் அரசு பேருந்து புதுச்சேரி கடலூர் சாலையான தமிழக பகுதியான
ரெட்டிச்சாவடி அடுத்த கரிக்கன் நகர் மலட்டாறு பாலம் அருகே வந்தபோது திடீரென்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் அடியில் சிக்கிய ஓட்டுநர் ராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த திருவாரூர் பகுதியை சேர்ந்த லெனின், சென்னையை சேர்ந்த சுந்தரி, மணிகண்டன், பசுபதி, வசந்த், முருகன், மாறன், ராம் மற்றும் நடத்துனர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட 40 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தினால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து குறித்து தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி காவல் நிலைய ஆய்வாளர் ராஜாராம் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேருந்து இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி, கடலூர், ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்து அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் கிரேன் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களின் உதவியுடன் பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்த விபத்து காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இந்த விபத்து குறித்து ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒண்ணு இல்லக்கா யாரும் இல்லையா? ஐடியா இல்லை. பாதையை ஆக்கிரமிப்பு செய்த தனியார் பெட்ரோல் பங்க் துணைநிலை ஆளுநர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையிடம் குடியிருப்பு வாசிகள் புகார். புதுச்சேரி கடலூர் சாலை கன்னியக்கோவில் ஸ்ரீனிவாசா கார்டன் குடியிருப்பில் ஏராளமான வீடுகள் உள்ளன. இந்த குடியிருப்பு பகுதியின் நுழைவு வாயில் பகுதியையொட்டி தனியார் பெட்ரோல் பங்க் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக நகரின் நுழைவு வாயில் பகுதியில் தெற்கு பகுதியில் உள்ள 30 அடி அகலம் கொண்ட சாலை மண் கொட்டி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த நகரின் அடையாளமாக விளங்கி வரும் நுழைவு வாயில் ஆர்ச் இடித்து பெட்ரோல் பங்க் வழி ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுவழி பாதையை மீட்கவும் நுழைவு வாயில் ஆர்ச்சை இடிக்காமல் பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு புகார் மனு அளித்துள்ளனர். தனியார் பெட்ரோல் பங்க் அமைக்க பொது பயன்பாட்டில் இருந்து வரும் சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீனிவாசா கார்டன்ல ஒரு 50 வீடுங்க இருக்கு. இது தவிர்த்து 5 நகர் உள்ள இருக்கு. 5 நகர் இல்லாம 300 பிளாட்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் பொது வழியா இருக்கிறது தான் இந்த ஸ்ரீனிவாசன் அபார்ட்மெண்ட்ல உள்ள மெயின் கேட்டு. அந்த மெயின் கேட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி பெட்ரோல் பங்குக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தடை பண்ற மாதிரி எங்களுக்கு வந்து அச்சுறுத்தலா இருக்குது. அதை மீட்டு எங்களுக்கு பொது வழி எப்பயும் இருக்கிற மாதிரியே இருந்தால் போதும் தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. அதுக்காக நாங்கள் வந்து கவர்னரு, கலெக்டரு, தாசில்தார், போலீஸ் டிஜிபி, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கோம், புகார் மனு. இந்த அப்ரூவ்டு பிளாட் ரோடை எப்படி இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்றது எங்களுக்கு ஒரு தெரியாத விஷயமா இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் கேள்விப்பட்டோம். பக்கத்தில் பெட்ரோல் பம்புக்கு வாங்கியிருக்க இடம் அன்அப்ரூவ்டு பிளாட்டாக விவசாய நிலமாக அவங்க வாங்கினது. அதை வந்து மனையாக போட்டு கூட அவங்க வாங்கலை. அதே மாதிரி இங்கே இருக்கிற திருப்பதி நகர்னு ஒன்று போட்டாங்க. அதையும் வந்து விவசாய நிலமாக தான் விற்றுருக்காங்களே தவிர மனையாக போட்டு விற்கலை. உள்ள சுதர்ஷன் நகர்னு ஒரு நகர் இருக்குது, கேஎம் நகர்னு ஒன்று இருக்குது, பிஎம் நகர்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் டாக்டர்ஸ் காலனின்னு ஒன்று இருக்குது. ஆக 4 நகர் உள்ளடங்கிய ஒரு பெரிய வளாகத்தை இவங்க ஆக்கிரமிப்பு ரோடையே ஆக்கிரமித்து எங்களை உள்ளே வராமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த பொது வழியாக தான் சார், அந்த ஒரே வழி அந்த ஆட்சி வழி தான். அது இல்லாமல் பொதுமக்கள் மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, அந்த மாதிரி விவசாயத்துக்கு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் பொது வழியாக இங்கே இருக்குது. அந்த பொது வழியை வந்து 2006லேருந்து இந்த பொது வழியை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து இது உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்கிரமிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து அரசாங்கம் தட்டி கேட்கும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
மெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரா மெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட்: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரா மெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகேஸ்வர சாஸ்திரி செய்திருந்தார். ஆனி மாத பூசத்தினை முன்னிட்டு விளையனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்கினி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக ஆனி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்க கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி, மாரி, செல்வி, விஜயா, இந்துமதி, கமல், ரகுராமன், பாலாஜி, அருட்பெருஞ்சோதி, ரங்கராஜன், சங்கர், எழில், பிரியதர்ஷினி, ஐஸ்வர்யா, யாஷிகா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் டாக்டர் சியாம் பிரசாத் முகர்ஜி ஜெயந்தி விழா காரைக்காலில் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் டாக்டர் சியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பல்வேறு இடங்களில் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் ஏற்பாட்டிலும், காத்தப்பிள்ளை கோடியில் தெற்கு தொகுதி தலைவர் கண்ணன் ஏற்பாட்டிலும், மதகடியில் இளைஞரணி தலைவர் ஹரிஹரன் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் டாக்டர் சியாம் பிரசாத் முகர்ஜி ஜெயந்தி விழா பாஜகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதிய ஜனதா கட்சி காரை மாவட்ட OBC அணி சார்பில் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. OBC அணி காரை மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் TKSM மீனாட்சி சுந்தரம், முன்னாள் மாவட்ட தலைவர் துரை சேனாதிபதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஷியாம்
ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதான் எடுக்க போறோம். மிக முக்கியமாக இளைஞர் அணி வந்து ஷியாம் பிரசாத் காரைக்கால் திருத்தெளிச்சேரி எனும் தலத்திரு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வடபக்திர காளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருத்தெளிச்சேரி எனும் தலத்தேரு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் ஆலயத்தில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. கடந்த 5ஆம் தேதி அன்று காலை விக்னேஸ்வர பூஜையும் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. 14 ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் கோவில் அரங்காவலர் பார்த்திபன், கோவில் தர்மகர்த்தா கலாவதி பட்டு மற்றும் காளிதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடபத்ர காளியம்மன் அருளை பெற்றனர். எந்திரியா உட்கார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. காரைக்காலில் பிரெஞ்சு நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு காரைக்காலில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்றது. இதன் முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த ஜூன் 30ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தில் துணை தூதரகத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு காரைக்காலில் உள்ள தைத்தா வீதியில் அமைந்துள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இதில் காரைக்கால் மற்றும் தென் தமிழக மாவட்ட பகுதிகளை சேர்ந்த பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்தனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெற்ற பகுதியில் காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பங்குச் சந்தையில் முதலீடு செய்து 17 லட்சம் ரூபாயை இழந்த நபர் கடந்த 2 நாட்களில் 6 பேர் ஏமாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். தடுப்பு கட்டையில் மோதி அரசு பேருந்து விபத்து, ஓட்டுநர் பலி, 40 பேர் படுகாயம். 2021ஆம் ஆண்டு இரட்டை கொலை வழக்கு, குற்றம் சாட்டப்பட்ட 29 பேரும் விடுதலை. நிறுத்தப்பட்ட சேவல் சண்டை மீண்டும் தொடங்கியது, 100க்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.